உலகம் முழுவதும் பெரும்பாலானோர் செல்போன்களுக்கு அடிமையாகிவிட்டதால் இக்கால தலைமுறையினர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவதுடன் மன அழுத்தத்தையும் சந்தித்து வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் நீண்ட நேரம் உலாவுதல், ரீல்ஸ் போடுதல், அதிக நேரம் சாட் செய்தல் என நாள் முழுவதும் தங்களையே மறந்து மணிக்கணக்கில் செல்போன் பயன்பாட்டை கொண்டுள்ளனர். இதன் விளைவாக மூளை அழுகல், பிரெயின் ராட் என்ற பிரச்சனை மக்களிடையே பெருமளவில் அதிகரிப்பதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதாவது எல்லையற்ற இணைய பயன்பாடு காரணமாக ஒருவருக்கு மனரீதியாக அல்லது அறிவு நிலை மோசமடைவதோ மூளை அழுகல் என கூறப்படுகிறது. இப்படி இந்த வகை பாதிப்பிற்கு ஆளாகும் நபர்கள் தனது இயல்பான பழக்கங்களில் இருந்து குணங்களில் வேறுபடுவதுடன் தனிமையில் சிக்கி தவிப்பதாக ஆய்வில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே உலகளாவிய அளவில் ஆக்ஸ்போர்ட் கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த வகை பிரச்சனைக்கு பிரெயின் ராட் என பெயரிட்டுள்ளது. குறிப்பாக இந்த வகை பிரச்சனைகளுக்கு ஆளாவது இளம் தலைமுறை என தெரிவிக்கும் மருத்துவர்கள் ஞாபகமின்மை, சமூகத்திலிருந்து விலகி தனிமைப்படுத்திக் கொள்வது, கவனமின்மை, அலட்சிய போக்கு, தூக்கமின்மை, மூளை நரம்பு மண்டலத்தில் செயல்பாடு குறைவது உள்ளிட்டவை தினசரி மக்கள் சந்திக்கும் பிரச்சனையாக மாறியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவர் அருள் சரவணன் கூறியதாவது: பிரெயின் ராட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியோட வேர்ட் ஆஃப் த இயர் 2024 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது பிரெயின் ராட். என்னடா இது, மூளை அழுகலா அப்படின்னு பல பேரும் ஆச்சரியத்தோட கேட்கறதுனால இந்த ஒரு சின்ன பதிவு. பிரெயின் ராட்னா ஒன்றும் இல்லை, பெரும்பாலும் மொபைல்ஸ்லேயோ டிவைசஸ்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ சோஷியல் மீடியா சம்பந்தமான ரொம்ப முக்கியம் இல்லாத விஷயங்களை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ நம்ம ரெகுலராக நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது அவங்களுக்கு வேணும் வேணாம்லாம் தெரியாது, சும்மா மேலே கீழேன்னு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறது. இதுக்கும் மனநலத்துக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட முக்கியத்துவமான விஷயம். தேவையில்லாத ஒரு விஷயம், முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயம், சாதாரணமான ஒரு விஷயம், அதை திரும்ப திரும்ப ஒரு சின்ன ஸ்கிரீன்ல ஒரு மானிட்டர்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய அறிவு திறனை குறைக்குது அப்படின்ற ஆராய்ச்சி முடிவுகள் தான் கொஞ்சம் நமக்கு கவலையை தருது. அதனால யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, யூஸ் பண்ணுங்க. பட் தேவையான விஷயங்களுக்காக, முக்கியமான விஷயங்களுக்காக, அறிவை உபயோகிக்கக்கூடிய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறதால எந்த யூஸும் இல்லை. ஸோ டோன்ட் கெட் இன்டு பிரெயின் ராட். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.